நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் அவனை போற்றி புகழ வேண்டும் என்று, அவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று, அல்லாஹுவை அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு மகத்துவத்துக்குரியவாறு போற்றி புகழ்வது, திக்ரு செய்வது அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களாகிய நம் எல்லோரின் மீதும் கடமை. அல்லாஹு தாலா அவனை திக்ரு செய்வதை பற்றி, அவனை போற்றி புகழ்வதை பற்றி அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் பல இடங்களில் திக்ரின் முக்கியத்துவத்தை, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதின் முக்கியத்துவத்தை, அல்லாஹுவை போற்றி புகழ்வதின் முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். அவனுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அல்லாஹுவை ஈமான் கொண்ட மூமின்களில் முதன்மையானவர்களான சஹாபாக்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 50வது சூறாவான சூரா காஃப் சூறாவில் உள்ள 39, 40 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்பிர் அல மா யக்கூலூன வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கபுல துலூஇ ஷம்ஷி வ கபுலல் ஹுரூப். அல்லாஹ் சொல்லுகிறான், எனவே நபியே, அவர்கள் கூறுவதை பற்றி நீர் பொறுமையுடன் இருப்பீராக. இன்னும் சூரியன் உதயத்திற்கு முன்பும் அது மறைவதற்கு முன்பும் உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு நீர் தஸ்பீஹ் செய்வீராக, அவனை போற்றி புகழ்வீராக என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். நபி அவர்கள் அல்லாஹுடைய நபியாக, அல்லாஹுவின் தூதராக அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த மக்கா நகரத்தில் உள்ள ஒட்டுமொத்த காஃபிர்கள், சிலை வணங்கிகளான, அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய காஃபிர்களான அந்த சிலை வணங்கிகளிடத்தில் தாங்கள் அல்லாஹுடைய நபி என்பதையும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் எதையும் வணங்கக்கூடாது என்பதையும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்ப வேண்டும், வேறு யாரையும் எதையும் நீங்கள் நம்பக்கூடாது, இறைவனாக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்ப வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகளான காஃபிர்களுக்கு நபி அவர்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதையும் அந்த மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார்கள். அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு இறங்கிய வஹியை, அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ் அவனுடைய மலக்குகளின் தலைவரான, அவனுடைய அல்லாஹ்வுடைய மலக்கான அந்த மலக்குகளின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் வஹியை இறக்கி வைத்தான். நபி அவர்களுக்கு இறங்கிய வஹியை அந்த அறியாமை காலத்தில் வாழ்ந்த ஜாஹிலியத்து மக்களுக்கு நபி அவர்கள் எடுத்துரைத்தார்கள், எடுத்து போதித்தார்கள். அப்படி சத்தியத்தை நபி அவர்கள் போதிக்கும் போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அருளப்பட்ட வஹியை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது அந்த மக்கள் நபி அவர்களை அலட்சியப்படுத்தினார்கள், புறக்கணித்தார்கள். அலட்சியப்படுத்தியது, புறக்கணித்தது மட்டுமல்ல, அவதூறான வார்த்தைகளை சொல்லி நபி அவர்களை காயப்படுத்தினார்கள். என்ன அவதூறான வார்த்தை என்று சொன்னால், நபி அவர்களை கவிஞர் என்று சொன்னார்கள். இவர் கவிதையை கற்று கவிதையை நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார், இவர் ஒரு கவிஞர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அதற்கு குர்ஆனில் பதிலளிக்கிறான், என்னுடைய தூதருக்கு நாம் கவிதையை கற்றுத்தரவும் இல்லை, அவருக்கு கவிதை தேவையான அவசியமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ கவிஞர் என்று சொன்னார்கள். நபி அவர்களை சூனியக்காரர் என்றும் சொன்னார்கள். சூனியம் செய்யக்கூடியவர், சூனியத்தை கற்றுக்கொண்டு வந்து சூனியத்தை இவர் பேசி கொண்டிருக்கிறார், இவர் சூனியக்காரர் என்று சொன்னார்கள்.
இன்னும் நபி அவர்களை பைத்தியக்காரர், மனநலம் பாதிக்கப்பட்ட மனநோயாளி என்றெல்லாம் சொன்னார்கள். பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், கவிஞர் என்று சொன்னார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன இந்த அவதூறான ஒரு பாரதூரமான அவதூறான இந்த குற்றச்சாட்டுக்கு அல்லாஹ்வே குர்ஆனிலே பதிலளிக்கிறான். என்னுடைய தூதர் கவிஞர் இல்லை, அவர் மனநலம் பாதித்த ஒரு பைத்தியக்காரர் இல்லை, அவர் சூனியக்காரர் இல்லை என்றெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் பதிலளிக்கிறான். அப்போ அந்த மக்கள் எந்த வார்த்தையை சொல்லி நபி அவர்களை காயப்படுத்தினார்களோ, எந்த வார்த்தையை சொல்லி நபி அவர்களை மனம் நோகும்படியாக பேசினார்களோ அதை அல்லாஹ் அலட்சியப்படுத்த சொல்லி நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அவர்கள் கூறுவதை பற்றி நீர் அலட்சியப்படுத்தி பொறுமையுடன் இருப்பீராக. அவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அதற்காக வேண்டி நீர் கவலைப்பட வேண்டாம், நீர் பொறுமையை மேற்கொள்வீராக என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்து, சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள நேரம் எது? சுபுகுடைய நேரம். சுபுகுக்கு முன்புடைய நேரம் எது? தஹஜ்ஜுதுடைய நேரம். அப்போ ஃபஜ்ருக்கு முந்திய நேரமான தஹஜ்ஜுதுடைய நேரம், தஹஜ்ஜுது நேரத்துக்கு அடுத்த நேரமான ஃபஜ்ருடைய நேரம். சூரியன் உதயமாகிற வரை ஃபஜ்ருடைய நேரம் வக்து நீடிக்கிறது. அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்று சொன்னால், அவனை நாம் திக்ரு செய்கிறோமே, போற்றி புகழ்கிறோமே. சூரியன் உதிப்பதற்கு முன்பு அல்லாஹுவை நாம் போற்றி புகழ்வதை, அல்லாஹுவை திக்ரு செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு நேரம் என்ன? இந்த இரண்டு நேரம் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள் சுபுகுடைய நேரத்தில் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். சூரியன் மறைவதற்கு முன்புடைய நேரம் என்ன? அசருடைய நேரம். அப்போ அந்த அசருடைய நேரத்தில் அல்லாஹ்வை போற்றி புகழ்வதையும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதையும் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த இரண்டு நேரத்தில் திக்ரு செய்வதை அல்லாஹ் விரும்புகிற காரணத்தினால்தான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அது மறைவதற்கு முன்பும் உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு நீர் தஸ்பீஹ் செய்வீராக, நீர் திக்ரு செய்வீராக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அடுத்த வசனமான 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ மினல் லைலி ஃபஸப்பிஹு வ அதுபார சுஜூத். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் இரவிலிருந்தும் சுஜூதுக்கு சஜிதாவுக்கு பின்னரும் அவனை தஸ்பீஹ் செய்வீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அந்த இரவு நேரத்தில் சஜிதாவுக்கு பிறகு அல்லாஹ்வை நாம் தஸ்பீஹ் செய்வதை, இரவு நேரத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதையும், சூரியன் மறைவதற்கு முன்பும் உதிப்பதற்கு முன்பும் அசருடைய நேரத்திலும் சுபுகுடைய நேரத்திலும் அல்லாஹுவை நாம் திக்ரு செய்வதை, போற்றி புகழ்வதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹுவை நாம் எந்த அளவுக்கு திக்ரு செய்கிறோமோ, அல்லாஹுவை அவனுடைய மகத்துவத்துக்குரியவாறு, கண்ணியத்துக்கு தக்கவாறு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த திக்ருகளான சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பது போன்ற இந்த அற்புதமான அழகிய வார்த்தைகளை கொண்டு, அழகிய திக்ருகளை கொண்டு, அழகிய அற்புதமான வார்த்தைகளான இந்த திக்ருகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்வதும் அவனை தஸ்பீஹ் செய்வதும் நமக்கு மிக நன்மையான ஒரு அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம் திக்ரு செய்து செய்து அல்லாஹுவை போற்றி புகழ்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் அல்லாஹுவை திக்ரு செய்கிறோமோ, போற்றி புகழ்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மை கிடைக்கிறது. நாம் திக்ரு செய்கிற காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருகிறான். நாம் திக்ரு செய்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். சாதாரணமாக நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹான் அல்லாஹ் என்ற அந்த ஒரு தூய்மையான வார்த்தை இருக்கிறதே, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே, அதை நாம் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதினால் நம்முடைய 1000 தவறுகள் மன்னிக்கப்படுகிறது. நமக்கு அல்லாஹ் 1000 நன்மைகளை தருகிறான். சுப்ஹான் அல்லாஹ் என்ற அந்த ஒரு தூய்மையான மிகச்சிறந்த திக்ரை 100 முறை ஓதி முடிப்பதற்கு 5 நிமிடம் கூட ஆகாது. 5 நிமிடங்கள் கூட ஆகாது, 3 நிமிடங்கள் கூட ஆகாது. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ் என்று நீங்கள் 100 முறை அல்லாஹ்வை திக்ரு செய்தால், அல்லாஹ்வை புகழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? 1000 நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். 100 முறை சுப்ஹான் அல்லாஹ் சொன்ன மூமினுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது, 1000 தவறுகள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய நேரங்களான அந்த இரவு நேரத்திலும் சுபுகுடைய நேரத்திலும்
சூரியன் மறைவதற்கு முன்புள்ள நேரமான அந்த மாலை நேரத்திலும் நாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து திக்ரு செய்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நன்மை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.